சாய்ஸ் விங்களோட முதல் நாள் எல்லா மாணவர்களும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரே குழப்பம். ஏன்னா ஃபோன் பண்ணி அவங்க கேட்ட கேள்விகள்லாம் பார்த்து இத்தனை நாள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணாங்களா இல்லை ரெடி பண்ணாமல் சார் இந்த காலேஜ் நல்லதா அந்த காலேஜ் நல்லதா ஒரே குழப்பமாக இருக்காங்க. என்ன மாதிரி குழப்பம், ஏன் குழப்பமானாங்க, இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, நாளைக்கு வர டைம் இருக்குல்ல, அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கிற பெஸ்ட்டு சாய்ஸ் எப்படி பண்ணோம்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பித்தது ஜூலை 20 நேற்று. ஆனால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுங்க ஒரே குழப்பம். சார் எந்த காலேஜ் எடுக்கணும், எந்த குரூப் எடுக்கணும் சார், அங்கே இந்த காலேஜ் படித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க, இந்த காலேஜ் படித்தா பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த காலேஜில் போனீங்கன்னா ஃபீஸ் கம்மின்னு சொல்கிறாங்க. சார் மொத்தத்தில் நான் என்ன செய்யணும்னு நேற்று ஃபுல்லாக எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே ரொம்ப குழம்பிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. சார் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த மாதிரி உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே என்னென்ன குழம்புறீங்க, குழம்பாமல் நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல காலேஜ் நல்ல குரூப் எடுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஓரளவு எல்லாருமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நீங்கள் என்னென்ன சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண அது ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி சாய்ஸஸ் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் நீங்கள் நினச்சது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணோன்னே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கலாமா இல்லை ஈசி வைக்கலாமா. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய காலேஜில் இருக்குது, நம்மளுக்கு சீட் கிடைக்கும்னு ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறையா பிரான்ச் வந்ததுனால வேலை வாய்ப்பு இருக்கான்னு ஒரு பயமும் இருக்குது. அதே மாதிரி இசிஇ சூஸ் பண்ணலாமா இல்லை விஎல்எல்சி சூஸ் பண்ணலாமா இல்லை ட்ரிபிள்இ சூஸ் பண்ணலாமான்னு இப்படி நிறைய பேர்த்துக்கு ஒரே இது பண்ணி இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்னன்னா ரீஆர்டர் பண்ணுறது, எந்த காலேஜில் முன்னாடி வைக்கணும், எந்த காலேஜ் 2 வைக்கணும், எது 3 வைக்கணும், மறுபடியும் அதே காலேஜ் வைக்கலாமான்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஏன்னா இது நீங்கள் ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்கள் எந்த ரேங்க் ஒன்மா இருங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் தான், ரெண்டாவது எம்ஐடி கேம்பஸ், மூணாவது நீங்கள் ஏசிடி கேம்பஸில் நீங்கள் வைக்கலாம், வைக்காமல் இருக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு ப்ரைம் பிரான்ச் இருக்காது. அதில் நீங்கள் அங்கே ஏசிடி கேம்பஸில் பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் யோசிச்சு பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பி பிளான் ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த பி பிளான் கோர்ஸ் ரொம்ப யூனிக்கான கோர்ஸ், கோட் நம்பர் 3. இது நீங்கள் வைக்கணுமா வைக்காம. இந்த கோர்ஸ் எப்படி இருக்கும்னா பி பிளான் சிவில் ஆர்கிடெக்சர் மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஒரு நல்ல ஸ்கோப்பான இது. மொத்தமே தமிழ்நாட்டில் 40 பேர் தான் படிக்க போகிறாங்க. அது நீங்கள் ஒரு சாய்ஸில் வைங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பிஹெச்டியா டிசியா, நிறைய பேரோட டவுட் என்னன்னா பிஹெச்டி காலேஜ் நல்லதா, சிஐடி நல்லதா, தியாகராஜா நல்லதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய கன்வீனியன்ட்டு. நீங்கள் சவுத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் தியாகராஜா வச்சுக்கோங்க. இல்லை வேறு ஜோனில் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் பிஹெச்டி, தியாகராஜா, அப்புறம் சிஐடி, இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த அரேஞ்ச் ஆர்டர் கண்டிப்பாக எல்லாருமே வச்சே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கான கன்ஃபியூஷன்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் தான் இருக்குது. அந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறைய காலேஜஸ் ஃபோன் பண்ணி எங்கள் ஆஃபர் கொடுக்குறாங்க சார், அந்த ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணலாமானா. இப்போ நான் எல்லாமே ஃப்ளோவில் தான் சொல்கிறேன். எந்த காலேஜையும் நம்ம ப்ரொமோஷன் கிடையாது, எந்த காலேஜையும் நம்ம வேணுக்கு பண்ணி விடல. இப்போ நிறையா காலேஜஸ் என்னென்ன செய்கிறாங்கன்னா சென்னை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜ் ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட்டு, சவிதா, வேலம்மாள், இந்த மாதிரி சென்னை சைட்லேயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, சார் நான் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்ல வைக்கணுமா இல்லை பிஹெச்டி ஐடெக் முதல்ல வைக்கணுமா, சார் ஈஸ்வர் முன்னாடி வைக்கணுமா, கிருஷ்ணா முன்னாடி வைக்கணுமா, அடுத்தது குமரகுரு வைக்கலாமா
இல்லை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னை வைக்கலாமா, இல்லை ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் வைக்கலாமா, லோயலா ஐகாம் வைக்கலாமா, ஸ்ரீ சாய்ராம் வைக்கலாமா, சென்ட் ஜோசப் வைக்கலாமா, பனிமலர் வைக்கலாமா, இங்கே சவுத்தில் பார்த்தா வேளாமால் வைக்கலாமா, பிஎஸ்என்ஏ வைக்கலாமா, அதே மாதிரி கேபிஆர் வைக்கலாமா, பொள்ளாச்சியில் மகாலிங்கம் வைக்கலாமா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்ல இருக்காங்க அவங்க ஆர்டர் பண்ணுறதுல. ஸோ சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, பிஎஸ்ஜி, தியாகராஜா, சிஐடி, கோயம்புத்தூர், இந்த 5 காலேஜுமே யூனிக். இதில் வந்து நீங்கள் இந்த ஆர்டர்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை சார் ஆஃபர் ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கிற வேணாமா நீங்கள் நினைக்கிறீங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான். நம்ம வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும், நம்ம இதுவரை எந்த காலேஜையும் வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணதில்லை. ஏன்னா ஒரு தவறான ப்ரொமோஷன் வந்து நேத்தோ முந்தானாலும் ஒரு முக்கியமான விவேகமான கணக்கு பார்த்தேன். அவர் சிஎம் விஜய்க்கு முன்னாடி வந்து ரொம்ப பவ்யமாக இருந்தார். யாரு? சிஎம் விஜய். ஓ, விஜய் ஃபேன்ஸை கவர் பண்ணி இது பண்ணுறீங்களா? ரைட்டு, நல்லது நடந்தால் நல்லது. ஏதாவது தவறான வழி போனால் அது சிஎம் பேருக்கு தான் கெட்டு போகும். தயவுசெய்து தமிழில் வந்து சிஎம் சார் உங்கள் தமிழ்லாம் போட்டிருக்காங்க, இதில் பையங்க ஏமாந்தாங்கன்னா அதுக்கு பொறுப்பு அவர் தான். ஏன்னா நீங்களும் அவரும் சேர்ந்து இருக்கீங்க. ரைட்டு, சும்மா ஃபன் சார், விவேகமான கணக்கு சார், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு காமெடிக்காக தான் இது சொன்னேன். ரைட், ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். நீங்கள் வந்து பேலன்ஸ்டு இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த காலேஜில் ஆஃபர் என்ன கொடுக்குறாங்க, உங்களால் எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும், இந்த ஃபீஸ் விஷயத்தை வந்து நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டீங்க. ஃபீஸ் விஷயம்னா என்னன்னா, உங்களால் எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும், புரியுதா சார்? என்னால் ஃபீஸ் எவ்வளோ கட்ட முடியும்? ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் வந்து பொதுவாக நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 1.5 லட்சம் to 2 லட்சம் ரூபா டியூஷன் ஃபீஸ் மட்டும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்து 1 லட்சம்லேருந்து 1.5 லட்சம் ரூபா. அதாவது பொதுவாக வந்து உங்களுக்கு 3 லட்ச ரூபா மினிமம் ஆகும். அதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணி போனவுடனே அந்த 5 நாள் காலேஜ் செலெக்ஷனில் நீங்கள் இந்த ஃபீஸ் கட்டியே ஆகணும். நீங்கள் வந்து அதை யோசிங்க. நிறைய பிரபல யூடியூபர்ஸ் எல்லாரும் சொன்னால் கவர்மெண்ட் காலேஜில் போகாதீங்கன்னு. சார், கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் 10,000 ரூபா. ஏன்னா ஏழை மாணவர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஏன்னா குறைஞ்ச ஃபீஸில் சேர்த்து இருக்கிற காசில் வந்து நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் கோர்சஸ் படிங்க. அப்படி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நல்ல கவர்மெண்ட் காலேஜ். அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜிசிடி கோயம்புத்தூர். கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைங்க. அதுக்கப்புறம் வந்து சேலம் வைங்க. அதுக்கப்புறம் வந்து அழகப்பா செட்டியார் காரைக்குடி வைங்க. அதுக்கப்புறம் வந்து ஈரோடு வைங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகிரி பர்கூர் வைங்க. ஸோ இது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் நல்ல காலேஜஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீரிஜினல் கேம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, சாரி, கவர்மெண்ட் காலேஜ் சொல்லும்போது திருநெல்வேலியை மிஸ் பண்ணிட்டேன். திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜும் வைங்க. இது எல்லாமே நல்லா இருக்கிற காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து திருநெல்வேலி ரீஜனல் கேம்பஸ் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து உங்கள் மைண்டில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் வந்து நீங்கள் என்ன ஒன்றா வைங்க சார், எல்லாமே ஒன்று தான் சார், புரியுதா? இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டா கிடையாது, இந்த காலேஜ் தான் பெஸ்ட்டா கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து 2030 வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னு. ஏன்னா பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. சரவணாஸில் பில் அடிக்கிறதும் கம்ப்யூட்டர் வேலை தான். போத்தீஸில் போய் பில் அடிக்கிறதும் இதுதான். அந்த மாதிரி வேலை தான் வந்து. ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் 3000 சீட்டு 4000 சீட்டு போட்டிங்கன்னா எந்த மாதிரி அவங்களுடைய தரம் இருக்கும். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே வந்து ஒரே நோக்கி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கோர் ரிலேட்டடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும். இன்னும் நிறைய மாணவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸஸ், சார் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது சார், அது எம்ஐடியில் இருக்குது, பிஹெச்சியில் இருக்குது, சிஐடியில் இருக்குது, இது எதில் சார் நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து சார் மெட்டலர்ஜி படித்தா ஸ்கோப் இருக்கான்னு கேட்குறாங்க. அது எங்கே இருக்குது? சேலம் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, பிஹெச்சியில் இருக்குது. சார் ஃபேஷன் டெக்னாலஜி. அது போக நிறைய மாணவர்கள் கேட்ட ஒரு கோர்ஸ் என்னன்னா, சார் பெட்ரோலியம் அண்டு பெட்ரோலியம் கெமிக்கல் இதில் நல்லா இருக்குமா சார்? அது வந்து ஜேசிடி கோயம்புத்தூர் ஒரு காலேஜில் வந்து அந்த கோர்ஸ் இருக்குது. அந்த கோயம்புத்தூர் ஜேசிடி காலேஜில் வந்து பெட்ரோலியம் அந்த பெட்ரோ கெமிக்கல் இதெல்லாம் வந்து ஸ்கோப் இருக்குமா சார்னு நிறைய கேட்குறாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறது, கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த பிரான்ச் படித்தாலும் ஸ்கோப் இருக்கும். எப்போனா எந்த கோர்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, புரியுதா? காம்படிஷன் இல்லாத கோர்சஸ் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா வந்து, ஏன்னா பாஸ் அவுட் ஆகி வர்றதே வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா அந்த துறையில் கம்மியாக இருப்பாங்க.
அது போக வந்து நீங்கள் ஃபாரின்லாம் வந்து நீங்கள் கல்ஃப் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெட்ரோலியம் இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய காலேஜில் வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அட் ஏ சேம் டைம் வந்து சார் பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், எல்லா கோர்ஸுமே நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, ஏசிடி கேம்பஸ், அங்கே பயோ இண்டஸ்ட்ரியல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கும். சார் லெதர் டெக்னாலஜி செராமிக்ஸ் எப்படின்னு கேட்குறீங்க. ஸோ லெதர் டெக்னாலஜி செராமிக்ஸ் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வைங்க. ஏன்னா வந்து எல்லாமே பேஸ்டான உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் ரொம்ப குழம்பாதீங்க. உங்கள் மனசு சொல்லும்ல, அது ப்ராரம் சாய்ஸை பண்ணுங்கள். சார் சவுத்தில் வந்து எது சார் ஒரு நல்ல காலேஜ்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் கோயில்பட்டி இது நல்லாயிருக்கும். மெஃப்கோ ஷிலங்க் சிவகாசி நல்லாயிருக்கும். திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ நல்லாயிருக்கும். திருச்சியில் சாரநாதன் நல்லாயிருக்கும். சேலமில் சோனா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் தந்தை பெரியார் நல்லாயிருக்கும். எம் குமாரசாமி நல்லாயிருக்கும். பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தாங்க. சார் இதில் எந்த காலேஜ் பெஸ்ட்டு எந்த குரூப் பெஸ்ட்டு அப்படி கிடையாது. உங்கள் மனசு தோணும்ல, உங்கள் மனசுக்கு இந்த காலேஜை படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதாங்க பெஸ்ட்டு காலேஜ். எத்தனை யூடியூபர் ரேங்க் அரேஞ்ச் பண்ணாலும் உங்கள் மனசு சொல்லும்ல, சார் இந்த காலேஜில் இந்த குரூப் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களே, அதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். புரியுதா? எத்தனை யூடியூபர் ஈவன் நான் சொன்னாலும் நம்பாதீங்க, உங்கள் மனசாட்சின்னு சொல்லும். அந்த மனசாட்சி பிரகாரம் நீ இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காலேஜில் சீட் கிடைக்கும். ரொம்ப குழம்பாதீங்க, இன்னைக்கு செகண்ட் டே தான். ஸோ அதனால நம்ம எந்த காலேஜையும் வந்து சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம பொதுவாக வந்து நல்ல காலேஜ் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் அரேஞ்ச் பண்ணாதது இப்போ வந்து நீங்கள் மெல்ல வந்து நீங்கள் சாய்ஸ் அடித்து வச்சதை ரீஆர்டர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும். எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் நல்ல குரூப் கிடைச்சி யாருக்குமே நாட் அலர்ட் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா சாய்ஸஸ் நிறையா வைக்கணும். சாய்ஸஸ் நிறையானா இப்போ நீங்கள் 190 மார்க் இருக்கீங்கன்னா போன வருஷம் 190க்கு எந்தெந்த காலேஜ் கிடைச்சுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து சார் கட் ஆஃப் குறையுது அது எதுவுமே பார்க்காதீங்க. இப்போ நீங்கள் 190னா போன வருஷம் 185 வரை எந்தெந்த காலேஜ் கிடைச்சிச்சோ அது எல்லாம் சாய்ஸில் வைங்க. 180 மார்க் இருந்தீங்கன்னா போன வருஷம் 175க்கு எந்தெந்த காலேஜோ வைங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ இருக்கிற மார்க்கோட -5 மார்க் பண்ணி நீங்கள் காலேஜ் வச்சிங்கன்னா யாருக்கும் நாட் அலாட்டட் வராது. சப்போஸ் வந்து உங்கள் பிடிச்ச குரூப்லாம் வச்சுட்டு அதே காலேஜை ரிப்பீட் பண்ணி நீங்கள் வேறு வேறு பிரான்ச் ஈஸியாக கிடைக்கிற பிரான்ச்சையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக என்னை கால் பண்ணலாம். நம்ம எப்போ இருந்தாலும் சஜஷன் சொல்ல ரெடியாக இருக்கும். இல்லை சார் நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம சின்ன ஒரு அமௌண்ட் வாங்கி பண்ணி கொடுக்குறோம். அப்படி இருக்கிறவங்களும் கால் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு சஜஷன் கேட்குறவங்க கால் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதை நினச்சிடணும். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.